17வது ஆசிய கிண்ண தொடரின் சாம்பியன் மகுடத்தை இந்திய அணி சுவீகரித்துக் கொண்டது. 9வது தடவையாகவும் இந்திய அணி ஆசிய கிண்ணத்தை தம்பசப்படுத்திக் கொண்டது. இன்றைய போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அந்த அடிப்படையில் இந்திய அணியில் 2 மாற்றங்கள் செய்யப்பட்டன. மீண்டும் அணிக்குள் ஜஸ்பிரித் பும்ரா, சிவம் துபே ஆகியோர் அழைக்கப்பட்டனர். பாகிஸ்தான் அணியில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை. முதலில் துடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களுக்கு முன்னதாகவே 19.1 ஓவர் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 146 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. ஒரு கட்டத்திலே பாகிஸ்தான் அணி 190, 200 ஓட்டங்களை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட படு மோசமான துடுப்பாட்ட பிரதியின் காரணமாக பாகிஸ்தான் அணி 146 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் மிக அபாரமாக துடுப்பெடுத்து ஆடியிருந்தாலும் கூட ஷஹீத் ஜாதா ஃபர்ஹான் 57 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையிலே மொத்த ஓட்ட எண்ணிக்கை 84ஆக இருக்கும் போது ஆட்டமிழந்தார். அதனைத் தொடர்ந்து 113 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையிலே 2வது விக்கெட் வீழ்த்தப்பட்டது. எஞ்சிய வீரர்கள் 8 பேரும் சேர்ந்து 33 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டனர். எனவே இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி 146 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. பந்து வீச்சை பொறுத்தவரையிலே குல்தீப் யாதவ் அபாரமாக பந்து வீசினார். 4 ஓவர்கள் பந்து வீசி 30 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரித் பும்ரா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டனர். 147 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலாட்டத்தை ஆரம்பித்த இந்திய அணிக்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த தொடர் முழுவதும் மிக சிறப்பான முறையிலே துடுப்பெடுத்து ஆடி வந்த அபிஷேக் சர்மா 5 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையிலே ஆட்டமிழக்க பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சாளர்கள் மிக அபாரமாக பந்து வீசினார்கள். பாகிஸ்தான் அணியின் களத்தடுப்பு வலமைக்கு மாற்றமாக இருந்தது போட்டியின் ஆரம்ப நேரத்திலே. எனவே இந்திய அணி இந்த போட்டியிலே தடுமாறி இருந்தது. ஆனால் நிதானமாகவும் சிறப்பாகவும் துடுப்பெடுத்தாடிய திலக் வர்மா இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். அதுதான் பாகிஸ்தான் அணிக்கும் இந்திய அணிக்கும் உள்ள வித்தியாசமாக நான் பார்த்தேன். ஒரு முனையிலே விக்கெட்டுகள் வீழ்த்தப்படக்கூடிய நேரத்திலே மறுமுனையிலே திலக் வர்மா மிக சிறப்பான முறையிலே துடுப்பெடுத்தாடி இருந்தார். இறுதியிலே இந்திய அணி 19.4 ஓவர்கள் நிறைவில் இலக்கை அடைந்தது. திலக் வர்மா ஆட்டமிழக்காமல் 68 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சிவம் துபே 33 ஓட்டங்கள், சஞ்சு சாம்சன் 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தனர். பந்து வீச்சை பொறுத்தவரையிலே ஃபஹீம் அஷ்ரப், ஷஹீன் ஷா அப்ரிடி ஆகியோர் சிறப்பாக பந்து வீசினர். ஃபஹீம் அஷ்ரப் 3 விக்கெட்டுகளையும், ஷஹீன் அப்ரிடி 1 விக்கெட்டினையும் கைப்பற்றிக் கொண்டனர். எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த போட்டியில் இந்திய அணிக்கு 5 விக்கெட்டுகளால் அபார வெற்றி கிடைத்தது. எனவே 17வது ஆசிய கிண்ண தொடர் இந்திய வசமானது. பாகிஸ்தான் அணி தொடர்ச்சியாக இந்த தொடர் முழுவதும் அவர்களுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை தவிர ஏனைய துடுப்பாட்ட வீரர்கள் சரியான முறையிலே பிரகாசிக்காததால் இந்த தொடரை படுமோசமான முறையிலே தோல்வி அடைந்திருக்கின்றது. இந்திய அணி ஆசியாவின் ஜாம்பவான்களாக நாங்கள் தான் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றது. இப்படி 17வது ஆசிய கிண்ண தொடர் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு தொடரிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்ற அதிபரை ஒளிப்பதிவாளர் திருவேரகன் முருகதாசனுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. பேர்வளை நகரில் கடலோர காற்றுடன் காட்சியளிக்கும் மனாரா பீச் ரிசார்ட் சகல வசதிகளுடனும் ஸ்விம்மிங் பூல் உடன் அமைந்திருக்கும் இந்த ஹோட்டலில் திருமண நிகழ்வுகள், வலிமா விருந்துகள், நிச்சயர்த்த நிகழ்வுகள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், குடும்ப ஒன்றுகூடல்கள், இன்டோர் மற்றும் அவுட்டோர் ட்ரைனிங் நிகழ்வுகள், ஒர்க் ஷாப்ஸ் மற்றும் பிசினஸ் மீட்டிங்ஸ், சொகுசான குளிரூட்டப்பட்ட அறைகள் என சகலவிதமான நிகழ்வுகளுக்கும் ரம்யமான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது மனாரா பீச் ரிசார்ட். இலக்கம்
182 மருதானை வீதி பேர்வளை. தொலைபேசி இலக்கம் 0766669990 அல்லது 077002137 மேலதிக விவரங்களுக்கு www.manarabeachresort.com. டொல்சி பாலஸ்டைன் ஃபாஸ்ட் ஃபுட் உணவகம். மிகச் சுவையான பாலஸ்தீனிய மற்றும் அரேபிய உணவகம். அரபிகள் மட்டுமன்றி இலங்கையரும் விரும்பி உண்ணும் ஷவர்மா, மந்தி ரைஸ், கப்சா ரைஸ், சிக்கன் கபாப் மற்றும் பீஃப் கபாப் என சகலவிதமான உணவு வகைகளையும் குடும்பத்துடன் சுவைத்திட டொல்சி பாலஸ்டைன். இலக்கம் 210B ஹவலோக் வீதி, கொழும்பு 5. தொலைபேசி இலக்கம் 077002137 டொல்சி பாலஸ்டைன். இது எமது உணவகம்.